ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக், ஸ்போக்கன் இங்கிலீஷில் வச்சாலே இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை தான் நீங்கள் படிக்க போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். ஏன்னா அதை சொல்லித்தரதே கஷ்டம் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் இதோட கடினத்தன்மை பற்றி. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை லேர்ன் பண்ண கற்றுக்கலாம். ஏன்னா இது இங்கிலீஷ் லாங்குவேஜில், ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு அசைக்க முடியாத, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய இடத்தை வகிக்கிறது. அதனால அது நம்ம தெரிஞ்சதும் ஆகணும். சரிங்களா? ரைட், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது, அதனால தான் சொல்கிறோம். ஓகே, அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நாம் படிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். நிறைய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வாக்கியங்களை பார்த்துருப்பீங்க. புரியறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் அதோட அர்த்தம் புரியும். அப்படி புரிஞ்சு படித்தாதான் சென்டென்ஸில் நம்மளால் அதை யூஸும் பண்ண முடியும். சரிங்களா? சரி, கவனிங்க நண்பர்களே. ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹூ. ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் வரக்கூடிய ஹூ, விச்சு, தட்டு, வாட்டு, வென்னு, வேர், இந்த மாதிரி வார்த்தைகள் சென்டென்ஸோட நடுவில் வர்றதுனால அது கேள்வி வாக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது கேள்வி வாக்கியம் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் நல்லா ஒன்று கவனிச்சுக்கணும் நண்பர்களே. எப்பெல்லாம் ஒரு சென்டென்ஸை ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக படிக்கிறீங்களோ அப்போ அது கேள்வி அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும்ல, இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்ட்டு, அதை புதைச்சிருங்க. கேள்விக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு சாதாரண வாக்கியம், முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சாதாரண வாக்கியம். அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஃபஸ்ட்டு. அடுத்து நண்பர்களே, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எதற்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு நபரை பற்றின அவர் செய்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சேர்த்து அவருக்கு ஒரு பேர் வைப்போம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேவிட் அன்புன்னு வச்சுக்கலாம். டேவிட் அன்பு அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிளாக ஒரு நவுனை சொல்லிட்டீங்க, டேவிட் அன்பு அப்படின்ட்டு. இப்போது என்னோட ஒரு சில குவாலிட்டியை இல்லாட்டி நான் செய்கிற ஒரு சில வேலைகளை சேர்த்து எனக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கலாம். எப்படின்னா, யூடியூப்பில் கிளாஸ் நடத்துகிற டேவிட் அன்பு. டேவிட் அன்புன்னு மொட்டையாக சொன்னோம் அப்படின்னா பேர் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, ஒரு பேர் இருக்குது. அதுவே அவர் செய்கிற வேலையும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து அவருக்கு ஒரு பெரிய பேரை வைக்கிறோம். என்ன பேர்? யூடியூப்பில் கிளாஸ் நடத்துகிற டேவிட் அன்பு. இப்போ கிராமர் சொல்லி கொடுக்குற டேவிட் அன்பு. அதாவது நான் பண்ணுற ஆக்ஷனை அப்படியே என்னோட பேரு கூட இணைச்சி ஒரு பெரிய பேரை எனக்கு வைக்கிறீங்க. அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், என் நண்பன், என் நண்பன் சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஆனால் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் செஞ்ச ஒரு சில முக்கியமான வேலையில அவனோட குணாதிசயத்தை ஆட் பண்ணி அவனை என்ன பண்ணுவேன், நான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். எப்படின்னா, எனக்கு உதவிய என் நண்பன், என் நண்பன், சும்மா சொல்கிறேன் என் நண்பன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டேன். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு உதவி செஞ்ச என் நண்பன். அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, மக்களுக்கு சொல்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா 10ஓட 11 போயிடுவார். புரியுதுங்களா? அதனால தான் அவரை பற்றின ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். சாதா நண்பன் இல்லைங்க, எனக்கு உதவிய என் நண்பன். என் நண்பன் இங்கு வந்திருக்கிறான். பாருங்கள், என் நண்பன் இங்கு வந்திருக்கிறான். இது நவுனு, இது சென்டென்ஸோட மீதி இருக்கக்கூடிய பார்ட். என் நண்பன் இங்கே வந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது, ஓகே உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கான்ப்பா, சிம்பிளாக ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம். அதுவே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு உதவிய என் நண்பன் இங்கே வந்திருக்கிறான். என் நண்பன் சும்மா கிடையாதுப்பா, அவன் வேற யாரும் கிடையாது, எனக்கு உதவினான். அப்போ எனக்கு அவன் உதவி செஞ்சான் பார்த்தீங்களா, அதுதான் அவன் செய்த ஆக்ஷன். அந்த ஆக்ஷனையே அவன் பேர் கூட சேர்த்து விட்டுறேன். என் நண்பன், எனக்கு உதவியன் நண்பன், கருப்பு சட்டை போட்டு இருக்கும் என் நண்பன். கேன்டீனுக்கு போனோம் அப்படின்னா போண்டாவை எனக்கு கொடுக்காம சாப்பிடும் என் நண்பன். இதெல்லாமே பேர் தான். எப்படி? கேன்டீனுக்கு போனோம் அப்படின்னா போண்டாவை அவனே சட்னி மட்டும் தொட்டு சாப்பிட்டு எனக்கு கொடுக்காமல் சாப்பிடும் என் நண்பன். எப்படி வேணாலும், எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் ஒரு நவுனை சொல்லிக்கலாம். நைட்டு பூரா எங்களை படிக்க விடாமல் திருட்டுத்தனமாக படிக்கும் என்னுடைய நண்பன், இதுவும் நவுன் தான். ஆனால் என்ன நிறைய வார்த்தைகள் வச்சு சொல்கிறோம். இதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஒரு ஆளை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு, அந்த நவுனை பெருசாக்குறதுக்கு தான் நாம் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். சரி, இது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இப்போது பாருங்கள், என் நண்பன் சிம்பிளாக சொல்லுவோம். இது எப்படி? மை ஃப்ரெண்டு. நல்லா கவனிக்கும் நண்பர்களே, இது வெறும் நவுன் தான். ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வெறும் நவுன். அந்த நவுனுக்கு அடுத்து சென்டென்ஸுக்கு வரக்கூடிய எப்படி
ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து சென்டென்ஸில் வேர்பு வரணும்ல. அப்போது நீங்கள் இந்த நவுனை பற்றி என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாமே இதுக்குள்ளே சொல்லி முடிச்சுட்டு சென்டென்ஸுக்கு தேவையான மெயின் வெர்பை போடணும். போட்டால் தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, சரி வரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் நண்பன், மை ஃப்ரெண்டு, சிம்பிளாக சொல்லியாச்சு. எனக்கு உதவிய என் நண்பன், இதை எப்படி சொல்கிறது? மை ஃப்ரெண்டு ஹெல்ப்டு மீன்னு சொல்லுவீங்க நிறைய பேர். எனக்கு உதவிய என் நண்பன், மை ஃப்ரெண்ட் ஹெல்ப்டு மீ. மை ஃப்ரெண்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு அர்த்தம். என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு அர்த்தம். ஆனால் நாம் என்ன சொல்லணும்? எனக்கு உதவி என் நண்பன்னு சொல்லணும். எனக்கு என் ஃப்ரெண்டு உதவி செஞ்சான்னு சொல்லக்கூடாது. எனக்கு உதவிய என் நண்பன். ரொம்ப சிம்பிள். எந்த நபரை பற்றி பேசுகிறோமோ அந்த நபரை வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். என் நண்பன், அப்போ மை ஃப்ரெண்டு. எந்த நபரை பற்றி பேசுகிறோமோ அந்த நபரை பற்றி பேசின உடனே ஹூ அப்படிங்கிற வார்த்தையை தொட்டாப்பில் போட்டுக்கணும். புரியுதுங்களா? மை ஃப்ரெண்ட் ஹூ. அடுத்து அவர் என்ன செஞ்சார்? எனக்கு உதவியன்னு இருக்கு, அதை முழு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியமாக மாற்றுங்க. எனக்கு உதவியன்னு இருக்கு, எனக்கு உதவுகிறன்னு இல்லை, எனக்கு உதவிய. அப்போ எனக்கு உதவிய அப்படின்னா பாஸ்ட்டு. அதை அப்படியே முழு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியமாக மாற்றினால் எனக்கு உதவினான் அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகே, எனக்கு உதவினான் யாரு? அவன் எனக்கு உதவினான். ஓகே பாருங்க, எனக்கு உதவினான், ஹெல்ப்டு மீ. ஓகே, ஹீ ஹெல்ப்டு மீ. எப்படி? ஹீ ஹெல்ப்டு மீ. அந்த ஹீக்கு பதிலாக தான் இந்த ஹூவை போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அதை ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தூக்கிட்டு அந்த ஹூவை போட்டிருக்கோம். இல்லையா, இந்த ஹீ இந்த மை ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறதுனால அதை சொல்ல வேண்டாம். ஓகே பாருங்க, எனக்கு உதவினான், ஹெல்ப்டு மீ. ஓகே, மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப்டு மீ, அவ்வளோதான். மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப்டு மீ. ஆக்ஷனை செஞ்சது யார்? என் ஃப்ரெண்டு. அதனால தான் ஹூக்கு அடுத்து அவன் செஞ்ச ஆக்ஷனை போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ரைட். மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப்டு மீ, இப்படி தான் சொல்லணும். மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப்டு மீ, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப் மீ அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் கொஸ்டினுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். பாரம்பரியமாக தொன்று தொட்டு ஹூ வென்னெல்லாம் இடையில எங்கே வந்துட்டாலும் சரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வென் ஹூ அப்படின்னு கொஸ்டின் டோன்லேயே படித்து பழகியிருப்போம். அது இங்கே செட் ஆகாது, வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். புரியுதுங்களா? ஒரே ஈக்குவலாக வரக்கூடிய ஒரு டோன் என்ன பண்ணணும்? யூ ஷுட் மெயின்டைன். பாருங்கள், மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப் மீ, மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவின என் ஃப்ரெண்டு. இதெல்லாமே சேர்ந்தது தான் நவுனு இல்லாட்டி சப்ஜெக்ட். மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவிய என் நண்பன் இங்கு வந்திருக்கிறான், இங்கு வந்திருக்கிறான், ஹேஸ் கம் ஹியர். இதுதான் சென்டென்ஸ். இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கான். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் ஹியர். எப்படி? என் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கான், சிம்பிளாக சொல்லியாச்சு. மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் ஹியர். இப்போது நாம் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்? என் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கான், அவன் யார்? எனக்கு உதவிய நண்பன். எனக்கு உதவிய நண்பன், மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப்ட் மீ. அவ்வளோதான். மை ஃப்ரெண்டை இப்போ இந்த வார்த்தையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த மை ஃப்ரெண்டை விட்டுருங்க. மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப் மீ அப்படியே ரிமைனிங் படிங்க. ஹேஸ் கம் ஹியர். மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப் மீ ஹேஸ் கம் ஹியர். மை ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப் மீ ஹேஸ் கம் ஹியர். இந்த ஹெல்ப்புக்கும் இந்த மெயின் வேர்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேறு வேர்பு, இது வேறு வேர்பு. இந்த வேர்பு இந்த பர்டிகுலர் நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த வேர்பு சென்டென்ஸோட மெயின் வேர்பு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அப்படி குழப்பிக்கிறதுனால தான் நிறைய பேர்த்தினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதில்ல. புரியுதுங்களா? இது சென்டென்ஸோட மெயின் வேர்பு. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஒரு கடைசி வார்த்தை வரும்ல, அதுதான் இது. புரியுதுங்களா? இந்த வார்த்தை இவரை பற்றினது. எப்படி? எனக்கு உதவினான் அப்படிங்கிற நவுனுக்குள்ளே வரக்கூடிய வர்பு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும். இப்போ இதுதான் ஸ்ட்ரக்சருங்க, இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என் நண்பன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறோம், எந்த நபர் அப்படின்ட்டு. ஒரு சில இடங்களில் சொல்ல மாட்டோம், எனக்கு உதவியவர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு உதவிய நண்பன் அப்படின்னு சொன்னோம்னா மை ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு. எனக்கு உதவியவர், எங்கிட்ட பேசினவர், நாளைக்கு வரப்போகிறவர், உன்னை கூப்பிட்டவர் இப்படின்னு அந்த நபர் யாருன்னு தெரியாது, ஆனால் அவர் இவர் அவர் இவருன்ட்டு ஒரு நபரை சொல்லுவோம். அப்படி சொன்னீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் போடக்கூடிய நவுனுக்கு பதிலாக த பர்சன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க. சிம்பிள்.
த பர்சன் ஹூ அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? த பர்சன் ஹூ. யாருக்காச்சும் நீங்கள் மொபைலில் கால் பண்ணுறீங்க, அவர் வேற ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், த பர்சன் ஹூ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர், நீங்கள் அழைக்கின்ற நபர் அப்படின்னு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா த பர்சன் ஹூ அப்படின்னு ஆரம்பிக்கும். புரியுதுங்களா நண்பர்களே? ரைட். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், மொட்டையாக பொத்தாம்பொதுவாக எந்த நபர்னு தெரியாமல் சொன்னோம் அப்படின்னா த பர்சன் ஹூ. எந்த நபர்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த நபர் ஹூ, மை ஃப்ரெண்ட் ஹூ, மை ஃபாதர் ஹூ, மை டீச்சர் ஹூ போட்டுக்கலாம். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 4 எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு இந்த ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். கவனிங்க, இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். அப்போ இந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எந்த டென்ஸில் வேணாலும் வரும். ஏன்னா இது ஒரு நவுனு. நவுனை நீங்கள் எந்த டென்ஸில் வேணாலும் எழுத முடியும் தானே? அதே மாதிரி தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனையும் நீங்கள் எந்த டென்ஸில் வேணாலும் எந்த சென்டென்ஸ் கூட வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறது ஒரு பார்ட்டு தான். ஏன்னா ஹூலேயே இன்னும் நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நமக்கு 1 மணி நேரம் ஆகும். முடிஞ்சது ஒரு 15 to 20 மினிட்ஸில் எவ்வளோ முடியுமோ அந்த பாட்டை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி கவனிங்க. ஃபஸ்ட் நீங்கள் இதை தான் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்து. கேள்வி கேட்ட மாணவன் மிகவும் புத்திசாலி. இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குன்னு நண்பர்களே நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறீங்க? யாரோ ஒரு நபரை பற்றி பேசுகிறீங்க. கேள்வி கேட்ட மாணவன், கேள்வி கேட்ட மாணவன். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நவுனை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க இன்ஃபர்மேஷனை விட்டுருங்க. ஓகே, மாணவன் மிகவும் புத்திசாலி, ஒரு மாணவன். ஓகே, அந்த மாணவன் மிகவும் புத்திசாலின்னு மட்டும் முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் நீங்கள் எழுதுங்க. ஓகே, இப்போ பாருங்க, த ஸ்டூடெண்ட் இஸ் ஸோ ஸ்மார்ட்னு எழுதுறேன். ஓகே, த ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்மார்ட். ஸோ உங்களுக்கு அப்படின்னு போடுற வார்த்தை சும்மா போடுறது ரொம்ப அப்படிங்கிறதுக்காக, அது இல்லாமல் கூட சொன்னாலும் மீனிங் வந்துடும். ஓகே, த ஸ்டூடெண்ட் இஸ் ஸோ ஸ்மார்ட், த ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்மார்ட், த ஸ்டூடெண்ட் இஸ் கிளவர் எல்லாம் சொல்லிக்கலாம். இப்போது ஸ்டூடெண்ட்டு என்ன ஸ்டூடெண்ட்டு? கேள்வி கேட்ட ஸ்டூடெண்ட். அப்போது ஸ்டூடெண்ட்டு செஞ்ச அந்த ஆக்ஷனை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா போதும், மீதி இருக்கிறத அப்படியே போட்டு பேசிக்கணும். த ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்மார்ட், த ஸ்டூடெண்ட், அதை அப்படியே சொல்லுங்கள். த ஸ்டூடெண்ட், உடனே ஹூ அப்படிங்கிற வார்த்தை. ஸ்டூடெண்ட் என்ன பண்ணானாமா? கேள்வி கேட்டான். ஓகே, கேள்வி கேட்டான். ஆஸ்ட் கொஷின்ஸ். அவ்வளோதான். த ஸ்டூடெண்ட் ஹூ ஆஸ்ட் கொஷின்ஸ், த ஸ்டூடெண்ட் ஹூ ஆஸ்ட் கொஷின்ஸ். கேள்வி கேட்ட மாணவன். த ஸ்டூடெண்ட் ஹூ ஆஸ்ட் கொஷின்ஸ் இஸ் ஸோ ஸ்மார்ட். ஓகே, இஸ் ஸோ ஸ்மார்ட். ஓகே, இங்கே கவனிக்கணும் நல்லா. இங்கே பாஸ்ட் வந்திருக்கு, இங்கே ப்ரெசன்ட் வந்திருக்கு, அதெல்லாம் கணக்கே கிடையாது. என்ன டென்ஸ் வேணாலும் மெயின் டென்ஸில் வந்துக்கும். சென்டென்ஸோட மெயின் வர்பு என்ன டென்ஸ் வேணாலும் வரும். அதே மாதிரி இந்த நவுனுக்குள்ளே வரக்கூடிய டென்ஸு என்னவா வேணாலும் வரும். தப்பு இல்லை, போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். பாருங்கள், ஏன்னா இது ஒரு பிளெயின் நவுன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஸ்டூடெண்ட் ஹூ ஆஸ்க் கொஷின்ஸ் இஸ் ஸோ ஸ்மார்ட். கேள்வி கேட்ட மாணவன் ரொம்ப புத்திசாலி. த ஸ்டூடெண்ட் இஸ் ஸோ ஸ்மார்ட், த ஸ்டூடெண்ட் ஹூ ஆஸ்க் கொஷின்ஸ் இஸ் ஸோ ஸ்மார்ட். புரியுதுங்களா? ரைட். மாணவன், கேள்வி கேட்ட மாணவன். கேள்வி கேட்ட மாணவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ப்ளூரல்லாம் மாறாது, ஒருத்தன் தான். மாணவன் அப்படின்னாலும் ஒருத்தன் தான், கேள்வி கேட்ட மாணவன் அப்படின்னாலும் ஒருத்தன் தான். அப்போ ஒருத்தருக்கு தேவையான பி விருப்பத்தை தான் நீங்கள் போடணும். ஆர்னு போட்டு வச்சிடாதீங்க. ஓகே, இங்கு வேலை செய்பவர்கள் மட்டும் உள்ளே வரலாம். வேலை செய்பவர்கள், வேலை செய்பவர்கள் ரொம்ப சிம்பிள். யாரு? ஒர்க்கர்ஸ். பாருங்க, த ஒர்க்கர்ஸ். ஓகே, உள்ளே வரலாம். த ஒர்க்கர்ஸ் கேன் கம் இன்சைட். ஓகே, ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம கேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். த ஒர்க்கர்ஸ் கேன் கம் இன்சைடு. வேலை செய்பவர்கள் இங்கே வரலாம். ஓகே, தொழிலாளிகள் இங்கே வரலாம், உள்ளே வரலாம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் இங்கு வேலை செய்பவர்கள் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிள். அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷனே சேர்த்து சொல்கிறோம். பாருங்கள் நண்பர்களே,
மட்டும் அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால அந்த தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம். ஒன்லி அதே வார்த்தை ஒன்லி த ஒர்க்கர்ஸ் ஓகே ஹூ ஒர்க் ஹியர் அவ்வளோதான். ஒன்லி த ஒர்க்கர்ஸ் ஹூ ஒர்க் ஹியர் ஒன்லி த ஒர்க்கர்ஸ் ஹூ ஒர்க் ஹியர் இங்கே வேலை செய்பவர்கள் மட்டும் உள்ளே வரலாம். கேன் கம் இன்சைட். Okay, only the workers who work here can come inside. Only the workers who work here can come inside. இங்கே வேலை செய்கிறவங்க மட்டும் உள்ள வரலாம். இவ்வளோதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஈஸி. புரியுதுங்களா நண்பர்களே? அடுத்து பாருங்க, என்னிடம் பேசிக்கொண்டு இருந்தவர். இப்போ இல்லை, எங்கிட்ட பேசிட்டு இருந்தவர் எங்கிட்ட வழி கேட்டார். உங்கள்கிட்ட ஒருத்தர் வழி கேட்டார்ல அப்படின்னு என்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன், ஆமாடா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் என்கிட்ட வழி தான் கேட்டார். என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் என்கிட்ட வழி கேட்டார், இப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே பாருங்கள், என்னிடம் பேசி கொண்டிருந்தவர் என்னிடம் வழி கேட்டார். ஓகே, இதை கூட விட்டுருங்க, ஏன்னா ரிப்பீட்டு தான் ஆகுது. என்னிடம் பேசி கொண்டிருந்தவர் வழி கேட்டார், இப்போயே வந்துருச்சு மீனிங். என்னிடம் பேசி கொண்டிருந்தவர் வழி கேட்டார். நல்லா கவனிக்கணுங்க. அப்போ ஒருத்தர் வழி கேட்டார். யாருக்கிட்ட? என்கிட்ட. ஓகே பாருங்கள், யாரோ ஒருத்தர் அப்படின்னா the person okay asked for directions. வழி கேட்கறதுக்கு டைரக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். பாருங்க, the person asked for directions. ஒரு நபர் வழியை கேட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த நபர்? என்னிடம் பேசிக்கொண்டிருந்தவர். அப்படியே சொல்லுங்க the person who என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார், who was speaking with me. Okay, the person who was speaking with me. என்னிடம் பேசிக் கொண்டிருந்தவர், என்னுடன் விளையாடி கொண்டிருந்தவர். the person who was playing with me. என்னிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தவர். the person who was fighting me. the person who was fighting me. என்னிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தவர், என்னிடம் ஆர்கியூ பண்ணி கொண்டிருந்தவர். எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு உதவி செய்தவர், the person who helped me. ஆல்ரெடி பார்த்தது. புரியுது நண்பர்களே? அப்போது the person who was speaking with me, என்னிடம் பேசிக்கொண்டிருந்தவர், அவர் பேசிக்கொண்டிருந்தார். he was speaking. என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார், he was speaking with me. என்னிடம் பேசிக்கொண்டிருந்தவர், the person who was speaking with me. சிம்பிள். அப்போ சேர்த்து சொல்லும் பொழுது the person who was speaking with me asked for directions. ஓகே, இது வரைக்கும் என்னதான் இந்த பர்டிகுலர் பேரை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். த பர்சன் ஹூ வாஸ் ஸ்பீக்கிங் வித் மீ ஆஸ்ட் ஃபார் டிரெக்ஷன்ஸ். அடுத்து பாருங்க, தொப்பி போட்டிருப்பவர் தான் போட்டியில் வெற்றி பெற்றார். யாரா ஜெயிச்சது? யாருன்னு தெரிலடா. அங்கே பாரு தொப்பி போட்டிருக்கிறார், அவர் தான் போட்டியில் ஜெயிச்சார். சொல்லுவோம் மாட்டோமா? பேர் தெரியாது, அதனால ஏதோ ஒரு அங்க அடையாளங்களை சொல்லி அந்த நபரை பற்றி பேசுகிறோம். தொப்பி போட்டிருப்பவர் தான் போட்டியில் வெற்றி பெற்றார். எப்படி சொல்லலாம்னா த பர்சன், அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எழுதுனேன், உடனே ஹூ அப்படிங்கிற வார்த்தை போட்டாச்சு. தொப்பி போட்டிருக்கிறார், அப்போ ஹீ இஸ் வேரிங் த ஹேட். த பர்சன் ஹூ இஸ் வேரிங் த ஹேட். ஓகே, என்ன பண்ணாரம்மா? வெற்றி பெற்றார். ஓகே, won the competition. அவ்வளோதான். The person who is wearing the hat won the competition. The person who is wearing the hat, தொப்பி போட்டிருப்பவர், the person who is wearing the hat won the competition. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லாம் கஷ்டமே கிடையாதுங்க. ஆனால் இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். ஒரு சில இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, சென்டென்ஸோட கடைசியில் என்ன ஆகும்? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும். அது இந்த வீடியோவில் சொல்லலை, சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிரும். அது இன்னொரு வீடியோவில் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு சென்டென்ஸோட பிகினிங்கில் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வருது அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போது தமிழில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கீழே இருக்க சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள். தமிழில் இருக்கிறதே பார்க்காதீங்க, இதை மட்டும் பாருங்கள். ஒன்லி த ஒர்க்கர்ஸ் ஹூ ஒர்க் ஹியர் கேன் கம் இன்சைட். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இடத்துல பார்க்குறீங்க. ஓகே, இங்கிலீஷ் சென்டென்ஸ் மட்டும் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்பொழுது நண்பர்களே, மெயின் வெர்பு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ சென்டென்ஸோட பிகினிங்லேருந்து
இந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு வேர்ப் வரும். அதற்கடுத்து 2வது வேர்ப் எங்கே வருதோ அதற்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க படிக்கும் பொழுது. ஓகே, நீங்கள் எங்கேயாவது புக்கோ எங்கே படித்தாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, சென்டென்ஸில் 2வது மெயின் வெர்பு, ஃபஸ்ட்டு வெர்பு 2வது வெர்பு, அதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் வார்த்தையை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், எந்த மாதிரி நபர் அப்படின்ட்டு. அதற்கடுத்து மீதி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2வது வரக்கூடிய அந்த மெயின் வெர்பு சென்டென்ஸோட வெர்பு. தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது இதனுடைய வார்த்தை தான் தமிழில் கடைசிக்கு போகணும். புரியுதுங்களா? இப்படி என்ன பண்ணுங்கள், நீங்கள் இங்கிலீஷில் இருக்கும் பொழுது ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகணும். ஏன்னா இப்போ தமிழில் இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எழுதுப்புன்னு எடுத்து இங்கிலீஷில் இருக்க ஒரு சென்டென்ஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்க சென்டென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தெரியாது, குழப்பிடும். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? பாருங்கள், the workers who work here. ஓகே, work here இங்கே வேலை செய்கிறார்கள், இங்கே வேலை செய்யும் நபர்கள். அப்படியே ரிவர்ஸில் வரணும். இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றும் பொழுது, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றும் பொழுது இங்கே வேலை செய்யும் தொழிலாளிகள். ஓகே, கேள்வி கேட்ட சிறுவன் மாணவன், கேள்விகளை கேட்ட மாணவன். ஓகே, என்னுடன் பேசிக்கொண்டிருந்த நபர். ரிவர்ஸில் வந்தால் தான் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு போகும்போது மீனிங் வரும், இல்லாட்டி வராது. புரியுதுங்களா? எப்படி? என்னுடன் பேசிக்கொண்டிருந்த நபர். இருக்கா, இதுக்கு முன்னாடி விட்டுறலாம். தொப்பியை அணிந்து கொண்டு இருப்பவர், தொப்பியை மண்டை மேலே போட்டு இருக்கும் நபர் சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா என்றைக்குமே நண்பர்களே, என்றைக்குமே உங்களுக்கு டவுட் வராது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா தான் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து சேரும். நம்ம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் ஹூ அப்படிங்கிற இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்ததை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.